ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம வந்து பேராவணி சந்தை ஞாயிற்றுக்கிழமை. ஸோ அதுக்கு தான் போகிறோம். போயிட்டு பேராவணி சந்தை எப்படி இருக்குது, என்னெல்லாம் ஜாமான் வாங்கணும், எப்படிலாம் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல்லைக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க போயிட்டு என்னென்னலாம் வாங்கிட்டு வரோம் பார்க்கலாம். பேராவணி வந்தாச்சு. இங்கே பாருங்க பைக் எவ்வளோ இது இருக்குன்னு. வாங்க அப்படியே லைனாக போவோம். சந்தைக்கு போயிட்டு வந்து பார்ப்போம். கோழி, நாட்டுக்கோழி, அதுக்கப்புறம் புளி, பழங்கள், இது ஃபுல்லாக அப்படியே சந்தை தான். அப்புறம் பைக்குங்கெல்லாம் இங்கெல்லாம் நிறுத்திட்டு உள்ளே போனோம்னா தக்காளி, வெங்காயம், இங்கே பாருங்கள் மீன், நண்டு இதெல்லாம் அங்கே இருக்கும். கறினா வெளியே வாங்கணும். சரி வாங்க அப்படியே போயிட்டு என்னென்ன வாங்கணும் பார்த்துட்டு வாங்கிட்டு வருவோம். இந்த பக்கம் பூண்டு, இந்த பக்கம் வெங்காயம், தக்காளி எல்லாம். சரி வாங்க அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு நம்ம ஒவ்வொன்றா வாங்குவோம். கோழி எவ்வளோ? என்ன வாங்குற? டிஃப்ரெண்ட்டான காய்கறி, டிஃப்ரெண்ட்டாக காய்கறி இல்லை. இங்கே பாருங்கள் எப்படி பீட்ரூட்டை கட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் ஏதாவது ஸ்வீட் கார்ன் எவ்வளோ? நல்லா இருக்குமா? கொடுங்க. எவ்வளோண்ணா? 50 ரூபாயா? 20 ரூபாயா? எல்லாரும் கேரட்டு, பீன்ஸு, வெண்டைக்காய், கத்திரிக்காய், பச்சை மிளகாய் அதே தான் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா உருளைக்கிழங்கு, தக்காளி, வாழைக்காய், மரவள்ளிக்கிழங்கு இருக்குது. இது இருக்குது. இது என்ன நார்த்தங்காயா? எதுக்கு? ஊறுகாய் போட. நார்த்தங்காய் ஊறுகாய் போடுங்க பார்த்தீங்களா? எவ்வளோ நார்த்தங்காய்? 20 ரூபாயா? வாங்குவோம்மா நம்ம ஊறுகாய் போட. 40 ரூபாயா? இன்னொரு பழம் போடக்கூடாதா? கணக்கத்தையா கூறுவது உள்ள மரவள்ளிக்கிழங்கோட இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. எவ்வளோ மரவள்ளிக்கிழங்கு? 30 ரூபாயா? கொடுங்க. நல்ல கிழங்கா பார்த்து போட்டு தாங்க. மீதி 20 ரூபா. நூறு பூண்டு கொடுங்க. எவ்வளோ? 100. இது கொடுங்க. இந்தாங்க 100 கொடுங்க. சரி பரவாயில்ல கொடுங்க. இந்தியாவுக்கு தனிசம் ஏதாவது பழம் வாங்கலான்னு வந்தோம். என்ன பழம் வாங்கணும்? இல்லை நல்லா இருக்கே குட்டி குட்டியா. எவ்வளோ? ஒரு கவரில் இல்லை ஒரு சின்னது கொடுங்களேன். தோலெல்லாம் என்ன கருப்பா இருக்கு? சாப்பிடு தியா. அடுத்து
அடுத்த டேஸ்ட் பாரு. இந்தாங்க ஒன்று எடுத்து சாப்பிட்டு பாருங்க, புளிக்குதா இனிக்குதான்னு. இந்தாக்கா பார்த்து இந்த தியா உள்ள போட்டு. இந்த பக்கெட்டு மீன் நல்லா இருக்கு, வாங்க பார்ப்போம். வாங்கலை, சும்மா பார்த்துட்டு. இல்லை வேணாம், இல்லை வேணாம் வேணாம். அப்படியே இங்கிட்டு வந்தோம்னா கருவாடு இங்கிட்டுலாம். வாங்க போலாம். வாதியம் இறால் எவ்வளோ? அடேங்கப்பா, 500 ரூபாய்க்கு சொல்லியிருக்கோம். நார்த்தங்காய் ஊறுகாய் செய்ய வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறமேட்டு இது வந்து இது வந்து கேரட்டு ஜூஸ் போட்டு குடிக்க. இது வந்து ஸ்வீட் கார்ன் தர்னிஸும் தியாவும் கேட்டாங்கன்னு. அப்புறம் சட்னிக்கு பூண்டு இல்லைன்னு. அப்புறமேட்டு இது வந்து நிசாவலாவுக்கு ஒரு ரெசிபி எடுக்கிறதுக்காக வாங்கினேன். இது வந்து வாழைக்கருவாடுன்னு சொல்லுவாங்க, அது வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து மாவு ஆப்பிள் குட்டியாக தான் இருக்கும், இவ்வளோ தான் இருக்கும், ஆனால் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இது வந்து 1 கிலோ வாங்கணும். நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். இப்போ பாப்பா இதுதான் வேணும்னு இருந்தா, அதனால் வாங்கிட்டு வந்தோம். நல்லா இருக்கா? நீங்களாம் இந்த மாதிரி குட்டி ஆப்பிள்லாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேராவணி சந்தையெல்லாம் போயிட்டு வந்துட்டோம். போகிறப்பே நிறையா அந்த பூ ஃப்ளவர்ஸு செடி கொடி எல்லாமே இருந்துச்சு. நம்ம வந்து இருக்கிற செடியோ ஒழுங்காக வளர்க்க முடியல, அதனால் செடியெலாம் ஒன்றும் வாங்கலை. அப்புறம் வந்து செல்வா வந்து அடுத்த தடவை காசு போடுறேன்னு இருக்காரு, கோழி குஞ்சு வாங்கி விடலான்னு. அந்த ஒரு குஞ்சு காப்பி கலர் பறிச்சிச்சுல, அதையும் வந்து நேற்று நைட்டு வந்து பெருச்சாளி வந்து தூக்கிட்டு போயிருச்சு. அதனால் அந்த குஞ்சும் போயிட்டு நம்ம ஜாமான் வந்து ஒரு 300 ரூபா 350 ரூபா தான் இருந்துச்சு என்கிட்ட. அதை வச்சு நம்ம ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். ஓகே, இந்த விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். நான் கறி சமைக்க போகிறேன். பாய்.